ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து ஃபால்ஸ் மாதிரி செட்டப், அப்புறம் மனித குரங்கு, யானை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதுவும் இல்லாமல் எல்லா விலங்குகளையும் பார்க்கணும்ல ஒரே இடத்துல, அதுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு நம்ம முன்னாடியே ஃப்ளெக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி உள்ளே நுழைஞ்ச உடனே செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த செட்டப் பார்த்த உடனே குளிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் குளிக்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் இதில் என்ட்ரி இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகாமல் கொஞ்சம் நேரம் இதை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்தனால கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போவோம். அது சவுண்டுலேருந்து எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. ஃபால்ஸ் சவுண்ட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்தாச்சு. இங்கே ஒரு மேப் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து தான் மக்களை என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒரு யானை வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடியே ஒரு ஹோட்டல் இருக்குது, அமுதகம் அந்த மாதிரி சொல்லிட்டு. இதில் எவ்வளோ மெனு ஐட்டம்லாம் வைக்குது. ஆனால் பட் காஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான். இது வெளியவும் நீங்கள் சாப்பிட்லாம், டேக்அவேவும். அதுக்கப்புறம் உள்ளே போய் டைனிங்காகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சிங்கம் பெருசாக வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சிறுவர் பூங்கா இருக்குது. நம்ம போயிட்டு வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. போகிற வழியிலே நீலகிரி கருங்குரங்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே ஆனால் தூங்குச்சு மக்களே. எனக்கு இது கீழே எதுவுமே நடமாடலை. அப்புறம் மனுஷ குரங்கும் அதே மாதிரி தான் உள்ளே உட்காந்து பாருங்கள், விளையாண்டுட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் பார்த்தா. ஒன்று கூட வெளியே நடமாடலை. ஏன்னா அது வேலையை பார்த்துருந்துச்சு. நம்ம வேலையை பார்ப்போன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அதை தாண்டி வந்தால் மயில் அழகாக இருந்துச்சு. நல்ல பெருசுங்க. கொஞ்சம் சின்னதாக கூட இல்லை, நல்ல பெருசு. இதுதான் இருக்கிறதுலே சின்னதாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை கலர் மயில். அது நல்ல தோகையை விரித்து நம்மளை பார்த்தோன்னே நல்ல ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துச்சு. நம்மளும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அடுத்தடுத்து நவரலான்னு பார்த்தா இன்னொரு மயிலும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நீளமாக ஒரு குட்டி மயில் தோகை விரிக்காமல் அப்படியே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வந்தோம். நம்ம போகிற வழியிலேயே ஒரு மயில் என்ன பண்ணிடுச்சுன்னா நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுச்சுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கிளியெல்லாம் இருந்துச்சு. கிளியிலேயே நிறைய வெரைட்டி இருந்தது. நம்ம முதல் கிளி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வெள்ளை நிற கோழி. இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் கோனூர் கிளி தான் இது குட்டியாக இருக்கனால தெரியலை. அதுக்கப்புறம் இதுலேயே கோழிலேயே ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு, பெருங்கோழின்னு சொல்லிட்டு. அப்புறம் குட்டி குட்டி கிளியாக இருந்துச்சு. அதையெல்லாம் பறந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா ஒன்று ஒன்றா உட்காந்துருந்து நிறைய இருந்துச்சு. இது உள்ளே நமக்கு பார்க்க சின்னதாக தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ஒரு இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி வரும்போது ஒரு இடத்துல கிளி நல்லா பெருசாக இருந்துச்சு. பார்க்கவும் ரெட்டிஷாக ஒரு ஆரஞ்சு கலராக இருந்துச்சு. அந்த கிளி பேர் தெரில மக்களே, நான் எடுக்கவும் இல்லை. அந்த கிளியை தாண்டி வந்தோடனே பாருங்கள், அந்த கிளி உட்காந்துருக்கு பாருங்கள். ஒரு ரெட் கலர், ஃபுல் ரெட் கிளி. அது பேர் என்னவோ நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு அந்த கிளியிலேயே. அதை அப்படியே முடிச்சுட்டு வந்த வெள்ளை நிற கிளி. இது அழகாக இருந்துச்சு. அப்படியே அவ்வளோ சாஃப்டாக தெரிஞ்சிச்சு மக்களே. அது அவ்வளோ அமைதியாக உட்காந்துருந்துச்சு. அந்த கிளியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்துக்கு போகலாமான்னு வந்தால் இங்கே பாருங்களேன், சாம்பல் நிற கிளியாக. இது ஆப்பிரிக்கா கிளி. அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கு, குட்டியாக. இங்கே இருக்கிறதுலே குட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி கருப்பு நிற கிளி. அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி மாதிரி சைஸில் இருக்குது மக்களே கிளியே. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கண்ணுக்கு என்ன சொல்கிறது, பறந்தால் அவ்வளோ இருந்துச்சு. அந்த ஸ்டார்லேயே பறந்து பறந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ நான் எடுக்க முடியலை. நான் வரும்போது பறந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் மான் தான் பார்த்தோம். மான் கிட்டையே இருந்துச்சு மக்களே. நான் கை தொட்டு விளாண்டேன். இதுக்கு ஃபுட்லாம் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது பாருங்களேன், நம்ம கையை நீட்டினாலே வாயை அசைச்சு அசைச்சு அவ்வளோ அழகாக காமிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களும் அப்படி கொடுக்க எப்படி காட்டும் பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். பிள்ளைங்கள்லாம் கை நீட்டி தொட்டு பார்த்து, நாங்களும் தொட்டு பார்த்து விளாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அது கூடயே என்ஜாய் பண்ணிவிட்டு. அதோட ஸ்கின்னு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு மக்களே. பார்க்கும்போதே என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். இந்த மானை பார்த்தோன்னே ஒரு அமைதியாக, அந்த இடமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்தோடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற தான் வந்த மக்களே. ஆனால் சரியான கூட்டம். ப்ரைஸ் கூட பரவாயில்ல, அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் கூட்டம் தான். இதுலேருந்து தாண்டி வாங்கி ஒரு ஐஸ்கிரீமை வாங்குறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. குல்ஃபி தான் மக்களே கிடச்சிச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக அடுத்து நாங்கள் ஒரு பேர்ட்ஸ் தான் பார்க்க வந்தோம். அது ரியான்னு சொல்லிட்டு பெருசாக பார்க்க ஈமுக்கோழி மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ பெருசு. அதை தாண்டி வந்தோடனே இங்கே நாரை இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. இது இருக்கிறதுலையே இதுதான் பெரிய நாரையாம். இது தாண்டி போனால் குட்டி குட்டியாலாம் இன்னும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது. அப்புறம் அன்னம், இது கருப்பு அன்னம். இது இருக்கிறதுலே கொஞ்சம் அப்படியே தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருந்து, வெளியவே ஒன்று கூட வரல. அழகாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் என்ன நினச்சோன்னா, இது ஏதோ ஸ்டில்லை ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நினச்சோம் இந்த பறவையை பார்த்தோன்னே. பட் ஆனால் இது சிப்பாய் நாரையாம். ஆனால் அப்படியே தான் நிற்கும் போல், சிப்பாய் மாதிரி விரைச்சிக்கிட்டு. இது ஈமுவா இல்லை
ஆஸ்ட்ரிச்சா என்ன கோழினே எங்களுக்கு தெரியலை. நீங்கள் என்ன கோழின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது அப்படியே தான் உட்காந்துருந்துச்சு, அசையலை பொசிஷன்லேருந்து. அதை தாண்டி வந்தோடனே மான்லாம் நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த எல்லா மானும் ஒன்றா கூடிட்டு அப்படியே ஓடி விளாண்டுட்டு இருந்து. கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த கொம்பை பார்த்தாலே நமக்கு பயமாக இருந்துச்சு. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தால் இன்னொரு இடத்துலையும் இது வேறு வகையான மான் இருந்தது. இதுலேயும் இருக்கிறதுலே பெரிய கொம்பு வச்சு ஒரு மான் இருக்குது பாருங்கள் மக்களே, அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே இருந்தால் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி எங்கேயாவது போனால் தான் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் கிளியெல்லாம் இருந்துச்சு இந்த இடத்துல. அப்படியே பார்த்தோம். அது பாருங்கள் கிளி எப்படி ஏறும் பாருங்களேன், நீங்களே பாருங்கள். தாவி 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 ஏறிட்டு இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு நவுந்து உட்காந்துட்டே இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நம்ம போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே ஒரு இடத்துல உட்காந்துருச்சு. அப்புறம் அதை தாண்டி முடிச்சுட்டு வந்தால் இன்னொரு இடத்துலையும் கூட்டமாக நிற்கிது மான்லாம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி நடந்து வந்த உடனே காட்டெருமை பார்த்தோம். காட்டெருமை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. சின்னதாக இல்லை மக்களே, பெருசாக இருந்துச்சு. நம்ம நின்னோம்னா ஒரு ஆளை விட பெருசாக தெரியும் அது பார்க்க. நமக்கு பார்க்க தான் வீடியோவில் சின்னதாக இருக்குது. அதுக்கு ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு புறாலாம் இருந்துச்சு. நம்ம நின்ன இடத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மயில் நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு. அந்த மயில் இந்த மயில் தான். நம்ம கிட்டேயே நிற்கும், ஒன்றும் பண்ணாது, தாண்டி தாண்டி போகும் வரும். அப்படி தான் இருந்துச்சு. நாம் கிட்ட நின்று தான் இதில் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். நானும் பின்னாடியே போயிட்டே இருந்தேன். அது முடிச்சுட்டு இன்னொரு இடத்துலையும் இருந்துச்சு. நம்ம நடந்து அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், நீர் நாய் ஒரு இடத்துல வாழை மட்டும் ஆட்டும் பாருங்கள். தெரியுது அவங்களுக்கு, படுத்து தூங்கிட்டுருக்கு. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் மான் வந்து காட்டு மான் சொல்லிட்டு இருக்குது. இது வந்து புள்ளி இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக தெரிஞ்சிச்சு இந்த மானை பார்க்கும்போது. அந்த மான் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது நல்லா எல்லாம் ஓடி விளாண்டுட்டு இருந்துச்சு. பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு. நிமிஷம் ஓடிடுச்சு. இது முடிச்சுட்டு மேலே வந்தால் சிங்கம்தான் பார்த்தோம். எவ்வளோ பெருசு இருந்துச்சு தெரியுமா? அங்கே பாருங்கள், நடக்கும் பாருங்கள் சிங்கம். அசைஞ்சு அது பாட்டுக்கு நல்ல உரிமை நல்லா நடந்துட்டு இருந்துச்சு மக்களே. ஒரு சவுண்டு விட்டுச்சு பாருங்கள், எல்லாம் பயந்துட்டாங்க. அங்கே பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள். அசையும் போதே நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சு. இந்த காட்டு மான் காட்டணும்ல, அந்த மான் தான் இந்த மான். இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட உட்காந்துருந்துச்சு. நம்ம அடுத்து அப்படியே புலியை பார்க்க வந்தாச்சு. புலி உட்காந்துருந்தது பாருங்கள் கம்பீரமாக. வந்து பாருடா நீ தான் அப்படின்ற மாதிரி அந்த புலி உட்காந்துருந்துச்சு. அந்த புலி இருந்த ஆம்பியன்ஸே சூப்பராக இருந்தது. நம்ம மேலே எங்கே தவிருமோன்னு இவ்வளோ பெரிய பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெருசுக்கு கேப்பில் தான் இருந்தது. நம்ம வீடியோ எடுத்தால் சின்னதாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த புலியை கொஞ்சம் நேரம் நின்று அமைதியாக பார்த்துட்டு அதை சுற்றி உள்ளதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே அந்த இடத்துல நின்று காற்று வாங்கினா நிழலாக இருந்துச்சு மக்களே. அப்படியே நின்று காற்று வாங்கிட்டு அது கூட கொஞ்சம் பறவைகள்லாம் வித்தியாசமாக பறந்துட்டு இருந்துச்சு சின்னதாக. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி அடுத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து போகிற வழியில் இந்த இடத்துல தேனீரகம் சொல்லிட்டு இருக்குது. சப்போஸ் டீக்கு யாரும் குடிக்கணுன்னா உள்ளே அந்த இது தான் இருக்குது. அது முடிச்சுட்டு அதுக்கு அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மான் பார்க்க வந்தோம். மான்லேயே இது சருகு மானா. இது குட்டியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த போகிற இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சில்லுன்னு அமைதியாக அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்க போனால் அவங்க எல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கு வந்து தர்பூசணி பழம் தான் வெட்டி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துச்சு. சரி நம்ம அடுத்துக்கு போகலான்னு சொல்லி போன உடனே இது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி நின்று சாப்பிட்றத கவர் பண்ணிவிட்டு போவோன்னு நின்றுட்டு இருந்தோம். பார்த்தா ஒன்று இப்போ சாப்பிடுதுன்னு பார்த்தா ரெண்டு மூணு வந்துருச்சு. அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கம் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு கடந்து போனால் அப்படியே அந்த வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து காட்டு அணிலாம், காட்டு மலை அணில். இது அவ்வளோ என்ன சொல்லுது, மேலே அப்படியே தொங்குறாப்புல படுத்துருந்துச்சு பார்க்கும்போது. இதை முடிச்சுட்டு அடுத்துக்கு அப்படியே பொறுமையாக நடப்போன்னு நடந்து வந்துட்டோம் மக்களே. அடுத்து என்ன பார்த்தோன்னா கரடி தான். கரடி என்ன பண்ணிகிட்ருக்கு நீங்களே பாருங்களேன். ரொம்ப நேரம் பார்த்தேன் அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி குளிச்சிருக்கும் பாருங்களேன். இறங்கி இப்படி நல்லா குளிச்சுட்டு தண்ணியெல்லாம் தூக்கி மேலே போட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே முங்கி 2 முங்கிட்டு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அதோட ப்ளேஸுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் அடுத்ததை நோக்கி வந்துட்டோம். அடுத்து இந்த இடம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ப்ளசண்ட்டாக இருந்தது, அமைதியாக, இடம் நிழலாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்ன இங்கே தண்ணி மட்டும்தான் நிறைய கிடைக்கிது. ஜூஸ் ஐட்டம்லாம் எதுவும் கிடைக்கல. பட் காஸ்ட்டும் ஜாஸ்தி இருக்குது, அதனால் வாங்க முடிய மாட்டேங்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் கொண்டு போங்க. அடுத்து வந்து சிறுத்தை தான் 2 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. இதுதான் ரொம்ப க்ளோஸ்அப்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இதை தான் கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துச்சு. அதனால் அதை விட்டுட்டு இதை பார்த்துட்டு பொறுமையாக நின்று பார்த்தோம். இது அப்படியே சீண்டி இங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டே இருந்துச்சு. வாயை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். இது முடிச்சுட்டு அடுத்து பறவைகள்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அதை தான் பார்த்துருக்கோம். இது என்ன பறவைன்னா, இது வந்து கோடியக்கரை பறவைகளாமா. நிறைய பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அது சரணாலயத்துலேருந்து கொண்டு வந்த பறவைன்னு சொல்லிட்டு. அதை முடிச்சுட்டு இந்த ஆமையை பார்த்தோன்னே நான் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நினச்சிட்டேன். கடைசியாக பார்த்தா அது பொம்மை.
கீழே பாருங்கள் குட்டியாமல் அப்படியே ஊர்ந்துட்டுருக்கு. அது ஃபுட்டெல்லாம் போட்டுறதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. கேரட்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு நவுந்துட்டு இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வந்தால் தண்ணியில் இருக்குது. இது குளத்தாம மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. அங்கேருந்து பொறுமையாக நகர்ந்து வந்தால் ஒரு முதலை மூஞ்சை மட்டும் காட்டிட்டு வெளிச்சத்தில் உடம்பெல்லாம் உள்ளே போட்டு படுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தால் பாம்புலேயே நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. ஒரே இடத்துலையே நிறைய பாம்பு இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே படுத்து காலை நீட்டி அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி படுத்துருக்கு மக்களே. இதிலேருந்து கிராஸ் பண்ணி வந்தால் அடுத்து வந்து கிருஷ்ணரை வச்சுருக்க மாதிரி குபேரர் வச்சுருப்பார்ல அந்த சிலை தான் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து பாருங்கள் பாம்பு உள்ளே அந்த பொந்துக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் படுத்துருக்கு. இது கருநாகமாக பாருங்கள். இதில் ஏதோ மலைப்பாம்பு இது உள்ளே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே அந்த வெயில் தெரியுதுல அந்த இடத்துல தான் முகம் இருக்குது. இதுலேயும் அந்த ஹட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதில் பாருங்களேன் அடுத்து ஒரு ஒயிட் பாம்பு வெள்ளை வெள்ளையேன்னு தெரியுது பார்த்தீங்களா அந்த கண்ணாடிக்கு நேராக அந்த பாம்பு. அதுக்கப்புறம் இது பச்சை பாம்பு. இது மரத்தில் ஏறினுச்சு மக்களே. நான் கூட சும்மா தான் ஏதோ சொருவி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா ஏறினுச்சு. 2 பக்கம் இருக்குது. நான் இதை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன்னா அப்படியே திரும்பி இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு மேலே பூரா பாம்பு தான் எல்லாம் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் கீழேருந்து மேலே பாம்பு எப்படி ஏறுதுன்னு பாருங்களேன். எனக்கே ஆச்சரியமாக போச்சு பாம்பு மேலெல்லாம் ஏறுமான்னு. அப்புறம் தான் சொன்னாங்க பாம்பு செவுத்துல கூட ஏறும்னு. அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அடுத்த பாம்பு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே இந்த இன்னொரு பாம்பு ஏறிட்டு இருந்துச்சு. அது முடிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்கள் மக்களே. இது கண்ணாடிலாம் அவங்க க்ளீன் பண்ணி வச்சு இன்னும் கூட நல்லா தெரியும். பட் அது நல்லா தெரியலை. உள்ளே இந்த ஹட்டுக்குள்ளேயும் பெரிய பாம்பு மலைப்பாம்பு படுத்துருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் அதே சைஸில் ஒரு பெரிய பாம்பு. முடிச்சுட்டு ஓணான் தான் பார்க்க வந்தோம். பச்சை ஓணான் இது. அதுலேயே அதுக்கடுத்து பாருங்கள் நார்மல் ஓணான்லேயே பெருசு, பச்சை ஓணான்லேயே குட்டி தெரியுதான் அங்கே இருக்குது பாருங்கள். இது முடிச்சுட்டு சிவப்பு ஓணான் பார்க்க வந்திருக்கோம். சிவப்பு ஓணான் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எம்மா அது முடிச்சுட்டு ஒரே ஒரு பாம்பு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நடுவில் குரங்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு போகிற வழியில். அதையும் பார்த்துட்டு அடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அடுத்து முதலை இருக்கிறதுலே பெரிய முதலைங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எத்தனை முதலை படுத்துருக்கு. தண்ணிக்குள்ளே படுத்துருக்கு, தரையில் படுத்துருக்கு. தண்ணிக்குள்ளே படுத்துருக்கிறதே தெரியாத மாதிரிலாம் படுத்துருந்துச்சு. தரையிலே 2 3 படுத்துருக்கு பாருங்கள். அந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள் தலை மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு 2 3 படுத்துருக்கோம். இது வந்து கங்கை நீர் முதலையா மக்களே. இது வந்து பொம்மைன்னு நினச்சி இது பொம்மை தான் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படின்னு தெரில கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பாருங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் வேறு எதுவும் இருக்கான்னு. இது பார்த்தா நான் பொம்மை மாதிரி உடம்பே அசையலை. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஓரத்தில் ஒரு முதலை படுத்திருந்தா அதுதான் ஒரிஜினல் முதலைன்னு நினைக்கிறேன். இது டூப்ளிகேட் சும்மா வச்சுருப்பாங்க போல் நம்ம பார்க்கணுன்றதுக்காக. அதில் மீன் தான் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு முதலை பாருங்கள் தண்ணிக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் ஊர்ந்து வருது பாருங்கள். ஒரு முதலை பெரிய முதலையாக இருந்துச்சு மக்களே. அது ஊர்ந்து வரும்போது அடுத்து காட்டு பன்றி தான் வச்சுருந்தாங்க. பன்றி வந்து அங்கங்கே நின்றுட்டு இருந்து இங்கே அந்த மூலையில் அதுக்கப்புறம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் தூரத்தில் இருந்து ஒன்று மட்டும் கிட்ட இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து நீர் யானை நல்ல பெருசுங்க. உங்களுக்கு பார்க்க சின்னதாக தெரியுது. நான் மேலேருந்து காமிக்கிறேன் அதனால் அப்படி தெரியும். சைட்லேருந்து பார்த்தா நல்லா பெருசாக தெரிஞ்சிருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே நடந்து பொறுமையாக வந்தால் கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அது வந்தபோது பார்த்தா யானை நல்ல குளியல் போட்டுட்டு இருந்துச்சு. நம்மளே வெயில் தாங்க முடியல. யானை பாவம் இல்லையா? அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பொறுமையாக அப்படியே குளிச்சிச்சு. நல்லா ஜாலியாக பொறுமையாக நின்று பார்த்தோம். அது குளிக்கும் போதே அவ்வளோ அழகாக அசைஞ்சு எந்திரிச்சு நின்று அதுக்கு அந்த அழகாக குளிச்சிச்சு மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தா காட்டுக்குள்ளே ஒரு யானை அப்படியே உலாத்திட்டு இருந்தது மரத்தில். இது குளித்து முடிச்சுட்டு அப்படி என்னென்ன பண்ணுது பாருங்களேன். தண்ணியில் விளையாடுது, அங்கிட்டு இங்கிட்டு நடக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாகன்னு சொன்னோடனே நடந்து போகுது மக்களே. நான் கூட போகாதுன்னு தான் நினச்சேன். போக மாட்டேன்னு சொல்லுன்னு பார்த்தேன். அது பாட்டுக்கு போயிடுச்சு. நம்மளும் சரி அடுத்த நோக்கி போவோன்னு பார்த்தா அந்த யானையை விட்டு போக மனசே இல்லை. அடுத்து காண்டாமல் இருக்கும். இது அசைய முடியாமல் அசைஞ்சிட்டு இருந்தது மக்களே. நான் உங்களுக்கு ஸ்பீடில் காட்டுறேன். அது எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்லோவாக. ஆனால் நல்ல பெரிய உருவமாக இருந்துச்சு. பொறுமையாக நடந்துச்சு. உடம்பு பூரா வெடிப்பாக இருக்க மாதிரி இருந்தது. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய உருவம் அது எப்படி நடந்து போகுதுன்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அசைஞ்சு பொறுமையாக நடந்து போகுதுன்னு. அதுக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோடனே அது போயிடுச்சு மக்களே. ஒரு பிளேட் அளவு கூட இருக்காது. நார்மல் நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் அந்த மாதிரி தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அது போதுமானு தெரியலை. போதுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோமா நாங்கள் ஒட்டகம் பார்க்க. அப்போ பார்த்தா வழியில் மான் இருந்துச்சு. இது வேறு வகையான மான். பட் ஆனால் இது கவர் பண்ண முடியல. ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அதனால் அப்படியே போகிற வழியில் ஒரு கேப்சரை போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம். இந்த மானுக்கான ஒரு மானுக்கு மட்டும் பெரிய கொம்பு இருந்துச்சு. இது முடிஞ்சு வரும்போது அந்த ஈமு கோழி சொல்லுவோம்ல அந்த கோழி மாதிரி தான் இருந்துச்சு இது பார்க்க. பட் இது ஈமு கோழியா இல்லை வேறு கோழியா எனக்கு தெரியலை. நல்ல பெருசாக இருந்துச்சு. எல்லோரும் நின்று வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஒட்டகச்சிவிங்கி இருக்கா மக்களே. எங்கே இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க.
நாங்களும் பார்த்தோம். பட் ஆனால் எங்களுக்கு நேரில் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அடுத்து டால்ஃபின் ஹவுஸ் வந்தாச்சு. டால்ஃபின் ஹவுஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய ஃபிஷ் வெரைட்டி இருக்கான். அதனால் அந்த போகிற வழியே அருமையாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப கூட்டமாக ரஷ்ஷாக இருந்துச்சு. மீன் பார்த்தா ஒரே ஒரு மீன் மட்டும் பெருசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்திருக்கும். பட் ஆனால் பெரிய மீன் நிறைய இருந்துச்சு மக்களே. நான் பார்க்கும்போது உங்களுக்கு அது கேப்சர் பண்ண முடியல, அந்த மரத்தோட நிழல் இருக்கனால. அதுக்கு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போய் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மீன் வெரைட்டி இருக்கும். நீங்கள் பார்த்தா அசந்து போயிடுவீங்க மக்களே. இது ஒரு வகையான மீன். இது வந்து பாருங்களேன் ஒரு மாதிரி ப்ளூ கலராக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு கருநீலமும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒயிட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இந்த மீன் இருந்தால் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அங்கங்கே மீன் பறந்துகிட்டே இருந்துச்சு. அது மீன் பேரே எனக்கு தெரில மக்களே. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன் இந்த மீன் வெள்ளையாக எவ்வளோ அழகாக இருக்குது. திரும்பவும் நான் திரும்ப ரிட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மீன்லாம் அமைதியாக படுத்துருந்துச்சு. நான் கூட செத்து போயிடுச்சுன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த மீன்லாம் உயிரோடு தான் இருக்குது, அசையும்னு. அப்பப்போ நம்ம பார்க்காதப்போ அசையுது மக்களே. பார்த்தா அப்படியே போய் நின்றுருது. அப்படியே பாருங்கள் எப்படியே அசையாமல் நிற்கிற மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் அசையும் அந்த மீன். அதுக்கப்புறம் இது எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு குட்டியாக ஒரு மாதிரி பட்டையாக இருக்குது பாருங்கள் இந்த மீன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மக்களே இந்த மீன். ஆனால் இது என்ன சொல்வது, இந்த மீன் ஒரு அவ்வளோ சாஃப்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நீட்டமாக இருந்துச்சு. பார்க்க ஜிலேபி மீன் மாதிரி பட்டையாக இருக்குது. பட் ஆனால் இது ஜிலேபி கிடையாது, ஒரிஜினல் மீன். இது கலர் மீன் இருக்குல்ல அந்த மாதிரி மீன் தான். அடுத்தடுத்து பாருங்களேன் நீட்டமாக மீன்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த மீன் பாருங்கள் அசையவே செய்யாது. நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அசையாமல் என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. நானும் அதையே திருப்பி எடுத்துகிட்டு இருக்கேன். அதே இடத்துல நிற்குது பாருங்கள் மக்களே. அங்கே பாருங்கள் அப்படியே நம்மளை பார்க்குது இல்லையா. அப்படியே தான் இருக்கும் இதில் இருக்கிற மீன் எல்லாம். அசையவே செய்யாதான். கேட்டால் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஒரு மீனுமே இல்லை. அடுத்து பாருங்கள் ஸ்பைடர் மீன், அந்த மாதிரி கலராக எல்லோ ரெட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டு அந்த மாதிரி எல்லா மீனும் கலந்து விட்டுருக்காங்க. கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுருக்காங்க போல் இதில். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் இந்த ரெட் கலர் மீன் வந்து அமைதியாக பறக்கும். ஆனால் ஒரு மாதிரி வளைஞ்சு போச்சு. இந்த ஒயிட் கலர் மீன் நீந்துறதை நீங்களே பாருங்கள் எப்படி நீந்துன்னு. அவ்வளோ அழகாக இருக்கும். அது அசைஞ்சு ராணி மீன் மாதிரி இருக்குமா. இதில் பாருங்கள் நீட்டமாக பாம்பு நீந்துற மாதிரியே நீந்துமா இந்த மீன். பின்னாடி பாருங்கள் வால் அவ்வளோ அழகாக ஆட்டுது இல்லையா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது ஒயிட் கலர் மீன். இதில் ஒரே ஒரு மீன் மட்டும் இருந்துச்சு. 2-3 இருந்துச்சான், செத்து போயிட்டான். இந்த ஒரு மீன் மட்டும் இருந்துச்சான். அது பாருங்கள் அசையவே இல்லை கடைசி வரைக்கும். இதில் ஒரு மீன் படுத்துட்ருக்கு. எங்கே இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் அடுத்த மீன் அழகாக இருக்கும். இந்த மீனை பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. எவ்வளோ அப்படி நீட்டமாக அப்படியே பாருங்களேன் ஊர்ந்து பொறுமையாக போகுது. இது வேகமாகவே போகாதான் மக்களே. பாருங்கள் இதில் ஒரே ஒரு மீன், அதுவும் பிளாக் கலர் மீன் எப்படி அசையுது பாருங்கள். உடம்புக்கே வலிக்கும் போல் அசைகிறதுக்கு. அப்புறம் இது ஒரு ஆரஞ்சு கலர் மீன். அதுக்கப்புறம் ஒரு வந்து எல்லோ கலரும் இல்லாமல் பேல் கலரும் இல்லாமல் ஒரு கலரில் இருந்துச்சு அந்த மீன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மீன் பாருங்கள் சுறா மாதிரி எவ்வளோ வேகமாக போகுது. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் மீனை நீங்களே பாருங்கள். முகம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்கும். இதுலேயும் அதே மீன் விட்டுருக்காங்க. தெரியுதா மக்களே கீழே. படத்துலலாம் பார்த்துருப்போம். எனக்கு அது அப்படி தான் தோணுச்சு அந்த மீன்லாம் பார்க்கும்போது. அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே கேப்சரை போட்டு வந்துட்டோம். போகிற வழியில் குயிக் பைட்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க. பட் ஆனால் இங்கே எல்லாமே காஸ்ட்டு ஜாஸ்தி மக்களே. இது முடிச்சுட்டு நாங்கள் சிறுவர் பூங்காவுக்கு தான் என்ட்ரி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. சாமி நிற்க கூட இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு இடம் பிள்ளைகளுக்கு கிடச்சிது. அந்த விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாங்க விளையாண்டுட்டு போவோன்னு பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு அப்படியே 2-3 இடத்துல விளையாட விட்டுட்டு மணி ஆகிடுச்சுன்னு அப்படியே பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா பிள்ளைகள்லாம் வரமாட்டேன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. மணி நாங்கள் முடிக்கும் போது 6:30 மக்களே. காலையில் 10 மணிக்கு வந்தோம். மணி இப்போ 6:30 ஆகிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோன்னு மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விளையாட விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.